ஸ்டாலின் கேட்ட கேள்வி மேஜையிலிருந்து உளவுத்துறை ரிப்போர்ட் 40 வெற்றி உறுதி. ஆனால் ஒரு சிக்கலாமே. ஆமாங்க, 2024 லோக்சபா தேர்தல் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கு முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று சென்றுள்ளது. அதை பற்றி பார்த்து விடலாமா? லோக்சபா தேர்தல் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கு முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று சென்றுள்ளது. அதன்படி தேர்தல் தொடர்பாக வந்த முக்கோண ரிப்போர்ட் என்கிறார்கள். ஆம், பெண் என்ற திமுகவிற்கு நெருக்கமான அமைப்பு நடத்திய சர்வே மற்றும் உளவுத்துறை சர்வே மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் எடுத்த சர்வே, மொத்தம் 3 சர்வே. இந்த 3 சர்வே முடிவுகள் பின்வருமாறு கூறியுள்ளனர். திமுக தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் 40 வெல்லும் திமுக. ஆனால் கோவையில் திமுகவே வெல்லும். அங்கே 2ஆம் இடம் அதிமுகவிற்கு கிடைக்கும். வட மாவட்டங்களில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்லும். திருச்சி, பொள்ளாச்சி, ஈரோடுகளில் லேசான இழுபறி இருந்தாலும் திமுகவே வெல்லும். ஆனால் தென் மாவட்டங்களில் திமுக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெல்லாது. காரணம், அங்கே வாக்குகள் கடுமையாக பிரிந்துள்ளது என்று ரிப்போர்ட் சென்றுள்ளதாம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இதையடுத்து தென் மாவட்டங்களில் வாக்குகள் பிரிய என்ன காரணம் என்று ஸ்டாலின் கேள்வி கேட்டிருக்கிறார். அதற்கு தென் மாவட்டங்களில் நாடார்கள் கடும் அப்செட்டில் இருக்கிறார்களாம். திமுக வேட்பாளர்கள் யாரும் நாடார் இல்லை என்ற அப்செட்டில் உள்ளனர். அது பெரிய அளவில் வாக்குகளை பிரிக்கும். அதோடு இல்லாமல் தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்குகள் திமுக பக்கம் திரும்பவில்லை. ஜான் பாண்டியன் எழுச்சி கொஞ்சம் தெற்கில் திமுகவிற்கு எதிராக திரும்பி உள்ளது. நெல்லையில் திமுக நிற்காமல் காங்கிரஸ் ராபர்ட் நின்றது. அங்கே திமுகவை சுணக்கமடைய வைத்துள்ளது. தெற்கில் திமுக கண்டிப்பாக வெல்லும். ஆனால் கடந்த முறை போல வாக்கு வித்தியாசம் இருக்காது. வாக்கு வித்தியாசம் 20,000க்கு கீழ் போனால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று முதல்வர் ஸ்டாலினுக்கு போன ரிப்போர்ட்டில் கூறப்பட்டு உள்ளதாம்.